நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த ஜேஷ்டாபிஷேகம் தாயார்கள் சமேத பெருமாளுக்கு திருச்சி சேவையுடன் நிறைவு. கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவில் பவித்ரோத்சவம் யாக பூஜைகளுடன் சிறப்பாக நடைபெற்ற பவித்திர சமர்ப்பணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஜேஷ்டாபிஷேகம் காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வந்த கைங்கரியப்பரர்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளியசிங்கர் சுவாமி பிரம்மோற்சவம் பல்வேறு வாகனங்களில் பவனி வந்த உற்சவ மூர்த்திகள். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த ஜேஷ்டாபிஷேக மகோத்சவம் தாயார்கள் சமேத பெருமாளுக்கு திருச்சி சேவையுடன் இனிதே நிறைவு பெற்றது. முன்னதாக நேற்று மாலை தங்க திருச்சியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளை கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தபடி உற்சவ மூர்த்திகளை கோவிலை சுற்றி சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு கவசங்கள் அணிவித்து பட்டாடைகள் கட்டி கிரீடங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவர்களை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். கோலாட்டங்கள், கோவில் யானைகள் முன்னே செல்ல சின்னஜீயர் சுவாமிகள் மடத்தின் முன்பு நிறுத்தி அவர் முன்னிலையில் ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. நகர வீதியில் பவனி வந்த உற்சவ மூர்த்திகள் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்களும் ஆச்சாரிய புருஷர்களும் பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து தாயார்கள் சமேத பெருமாளுக்கு திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. கபிலதீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பவித்ரோத்சவத்தை முன்னிட்டு யாகம் வளர்த்து சிவாச்சாரியார்கள் பவித்திர மாலைகளை சமர்ப்பித்தனர். இரண்டாம் நாளான நேற்று மாலை சிவாலய வளாகத்தில் மேடைகள் மீது சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கணபதி பூஜை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து விருதாச்சாரி நிவேதனம் நடத்தி பட்டு பவித்திர பிரதிஷ்டை செய்தனர். தொடர்ந்து கலசங்கள், மஞ்சளால் பிடிக்கப்பட்ட விநாயகர், ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமியை ஆவாகனம் செய்த பிரதான கலசம் ஆகியவற்றுக்கு பட்டு பவித்திர பிரதிஷ்டை நடத்தப்பட்டது. பின்னர் அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்ததும் பட்டு பவித்திர மாலைகளை ஏந்தியபடி மூலஸ்தானத்திற்கு சென்று தெய்வங்களுக்கு சமர்ப்பித்தனர். இதையடுத்து நிறைவு நாளான இன்று காலை அர்ச்சகர்கள் கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். பவித்திர மாலைகளை சூடிக்கொண்டு காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கும் தீபம் காட்டப்பட்டது. பின்னர் குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். இதைத் தொடர்ந்து பவித்திர மாலைகளை கோவில் கொடிமரம், பலிபீடம், துவாரபாலகர்கள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் ஆலயத்தில் உள்ள பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்கள், நந்தி பகவான், ஸ்ரீ கோட்டிலிங்கேஸ்வர சுவாமி திருக்குளம் ஆகியவற்றுக்கும் பவித்திர மாலைகளை சாற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்து நெய்யுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து லகு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக பூஜிக்கப்பட்ட பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதியில் பிரதான கலசத்தை சேர்ப்பித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஜேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வரும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான முறைப்பாடுகள் நடைபெற்றதும்
ஆலயத்திலிருந்து 28 வெள்ளி குடங்களையும் ஒரு தங்க குடத்தையும் அதனுடன் திருக்குடைகள் சாமரங்களை வைத்து பூஜைகளை செய்தனர். கொட்டு முழங்கியபடி இருக்க குடங்களை சுமந்து கொண்டு கைங்கரியப்பரர்கள் ஆலயத்திலிருந்து அம்மா மண்டபம் திருக்காவேரிக்கு புறப்பட்டனர். அங்கு மண்டபத்தில் குடங்களை வைத்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி அனைவருக்கும் குழைத்த சந்தனம் வழங்கப்பட்டது. பின்னர் காவிரியில் இறங்கி குடங்களில் புனித நீரை எடுத்துக்கொண்டு கோவில் யானை ஆண்டாள் மீது தங்க குடத்தை வைத்து அம்மா மண்டபத்திலிருந்து மீண்டும் கோவிலை நோக்கி புறப்பட்டனர் கைங்கரியப்பரர்கள். வெள்ளி குடங்களில் புனித நீரை வைத்து சுமந்து வர பல்வேறு இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகளை கடந்து ராஜகோபுரம் நான்முக கோபுரம் நுழைந்து சன்னதியை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மங்கள வாத்தியங்களோடு தீர்த்த குடங்களை சுமந்து சென்று சன்னதிக்குள் பிரவேசித்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளியசிங்க சுவாமி பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் திருநாளன்று மாலை உற்சவர் ஸ்ரீ தெள்ளியசிங்கரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து நுழைவாயில் ஆராதனையோடு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு புது பட்டாடை கட்டி காலில் தண்டை அணிவித்து காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், நீலநாயக்க பதக்கத்தோடு காதணிகளும் கற்கள் பதித்த வளைய கிரீடமும் சூட்டி மாலைகள் கொண்டு அழகாக அலங்கரித்திருந்தனர். கோவிலின் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பத்தி உலாத்தல் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. ஒய்யார நடை நடந்தவாறு பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளிய சுவாமியை பலவித ஆபரணங்களால் முன்னழகையும் புஜகீர்த்தி ஒட்டியானம் உள்ளிட்ட ஆபரணங்கள் கொண்டு பின்னழகையும் அலங்கரித்திருந்தனர். இதையடுத்து உற்சவரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. வாகன மண்டபத்திலிருந்து அம்ச வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. அன்னப்பறவை மீது அபயம் காட்டியபடி விசேஷ கிரீடத்தோடு நின்று அருளிய சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இருகுடை சேவையோடு வீதி உலா சென்ற உற்சவரை பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்களை சேவிக்க வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக வீதி உலா முடித்து மீண்டும் கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ தெள்ளியசிங்கருக்கு கும்ப தீபத்துடன் கற்பூராரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். 4ஆம் திருநாளன்று காலை வாகன மண்டபத்திலிருந்து சூரிய பிரபை வாகனத்தில் புறப்பட்ட நரசிம்மரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை சூரிய பகவான் செலுத்த உபயநாச்சியார்களோடு நின்று அருள் பாலித்தார் ஸ்ரீ தெள்ளியசிங்கர். தெய்வங்களுக்கு சிகப்பு பட்டாடைகள் கட்டி சர்வாபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பகலவன் தனது கதிர்களால் உற்சவ மூர்த்திகளை தரிசிக்க பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் 4ஆம் திருவந்தாதி பாசுரங்களையும் வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தவாறும் தெய்வங்களை பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக உலா முடித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூராரத்தி காட்டப்பட்டது. அன்று மாலை வாகன மண்டப திரை விலக்கப்பட்டதும் சந்திரபிரபை வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு திருக்காட்சி தந்த உற்சவர் ஸ்ரீ தெள்ளியசிங்கருக்கு சாமரங்கள் வீசியபடி வெளியே சுமந்து வந்தனர். அப்போது கோவிலிலிருந்து ஸ்ரீ பெரியாழ்வாரையும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சாத்துமுறை வைபவத்தை முன்னிட்டு ஆழ்வார் எம்பெருமானுக்கு எதிர் சேவையாக நின்று அருள் பாலித்தார். தாயார்கள் சமேத பெருமாளுக்கு வெண்ணிற பட்டாடைகள் கட்டி கொண்டைகள் வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் நிறுத்தி சர்வாபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்களை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதித்ததும் புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு பவனி வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஏராளமானோர் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசித்தனர். அலங்கார பிரியனுக்கு பலவித ஆபரணங்கள் கொண்டு முன்னழகையும் உச்சி பிள்ளையோடு நாகாபரண பூச்சடை பின்னலும் தந்து பல வண்ண மலர் மாலைகள் சூட்டி பின்னழகையும் அழகாக அலங்கரித்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளை திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி பாசுரங்களை சேவித்தபடி வேத பாராயணம் செய்தவாறு வேத பண்டிதர்களும் பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன.
திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் 519வது ஆணி திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் ஆலயத்திலிருந்து சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்து தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேர்களில் கொலுவிருக்கச் செய்தனர். பிரியாவிடையோடு அமர்ந்த திருமேனியுடன் அபயம் காட்டியபடி அருள் புரிந்த ஸ்ரீ நெல்லையப்பருக்கு புது பட்டாடை கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த மற்றொரு தேரில் அருள்மிகு காந்திமதி அம்பாளை மடிசார் கட்டி நிறுத்தியிருந்தனர். அம்பிகைக்கு சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை சாற்றி அலங்கரித்திருந்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க சிவனடியார்கள் பாராயணம் செய்தபடி வணங்க பல்வேறு ஆதீனங்கள் விஜயம் செய்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க முதலில் ஸ்ரீ நெல்லையப்பரின் திருத்தேர் உலா துவங்கியது. விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் எழுந்தருளிய திருத்தேர்கள் முன்னே செல்ல ஹரஹர மகாதேவா என பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளக்க ஸ்ரீ நெல்லையப்பர் எழுந்தருளிய பிரம்மாண்ட தேரின் பெரிய வடங்களை பிடித்து இழுத்தபடி பக்தர்கள் பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். ஈசனின் திருத்தேர் உலா முடிந்ததும் அம்பிகையின் திருத்தேரும் சண்டிகேஸ்வரர் எழுந்தருளிய தேரும் உலா புறப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆனி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நடைபெற்றது. 7 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்டு தெய்வ சுதை சிற்பங்களோடு காட்சி கொடுக்கும் ராஜகோபுரம் கொண்ட ஆலயத்தில் எம்பெருமானின் தசாவதாரங்கள் சுதை சிற்பங்களாக முகப்பில் நிறுத்தப்பட்டுள்ளன. கோவில் வாகன மண்டபத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். கருட பகவானுக்கு பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டியும் அலங்கார பிரியனுக்கு கற்கள் பதித்த தொப்பார கிரீடம், காதணிகள், மாங்காய் ஹாரம் உள்ளிட்ட பல்வேறு ஆபரணங்களோடு மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். இடது கையால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது கையால் அபயம் காட்டியபடி எம்பெருமான் அருள் பாலித்தார். சிறிய பல்லக்கில் லக்ஷ்மி ஹாரத்தை வைத்து இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல திருக்குடை பிடித்து சாமரங்கள் வீசியபடி ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து சுவாமிக்கு அணிவித்தனர். பிறகு நுழைவாயில் கதவுகள் திறக்கப்பட்டதும் லக்ஷ்மி ஹாரம் அணிந்த எம்பெருமான் பெரிய திருவடி மீது அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க ஆராதனையுடன் வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து கோவில் எதிரே உள்ள சிறிய திருவடியான ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியில் பட்டாச்சாரியார் எம்பெருமானின் சடாரி கொண்டு மரியாதைகள் செய்ய பிரபந்ததாரர்கள் சுவாமி முன்பு பிரபந்தம் சேவித்தனர். சர்வ அலங்காரத்தோடு இருகுடை சேவையுடன் காட்சி கொடுத்த உற்சவருக்கு ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற ஆனி மாத பிரதோஷ பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சிவனடியார்களும் ஓதுவா மூர்த்திகளும் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க பெரிய நந்திக்கு சிவாச்சாரியார்கள் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை, வில்வ மாலை அணிவித்து அலங்காரம் செய்து புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோவிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு விபூதி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நந்தி பகவானுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த மலர் சரங்கள் சூட்டி தீபம் காண்பித்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு மூலவரை நித்தமும் தரிசித்தபடி வீற்றிருக்கும் மகாநந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நந்தியம்பெருமானுக்கு வஸ்திரம் கட்டி அருகம்புல் மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து மூலவரான அருள்மிகு பெருவுடையாருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வஸ்திரம் கட்டி நாகப்படியை நிறுத்தி வெள்ளி விபூதி பட்டை சாற்றி அழகாக அலங்கரித்து திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் நந்தியம்பெருமானையும் தரிசித்து வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக உற்சவர் பிரதோஷ நாயகரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்ததும் சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு சோமசூக்த பிரதட்சணம் செய்தனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் பிரதோஷ நாயகனோடு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கொடிமரம் முன்பு நிறுத்தி தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சகஸ்ரதாரை வழியாக நந்தியம்பெருமானுக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து மூலவர் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரரும் தனி சன்னதியில் உள்ள அருள்மிகு காமாட்சி அம்மனும் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வெள்ளி கவச அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசிக்க மூலவருக்கும் வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருள் இருந்த பிரதோஷ நாயகருக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு திருநாமங்கள் கூறி அருகம்புல்லாலும் வில்வத்தாலும் அர்ச்சனை செய்து பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மடவார் வளாகம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை வைத்தியநாத சுவாமி கோவிலில் நந்தி பகவானுக்கு ஆனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து சப்பரத்தில் ரிஷப வாகனத்தில் பக்தர்கள் புடைசூழ பிரகார உலா துவங்கியது. 4 திக்கிலும் தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என பாடல்கள் பாடியபடி உற்சவர்களுடன் பக்தர்கள் வலம் வந்து வணங்கினர். நிறைவாக நந்தியம்பெருமானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருந்து அருள் புரியும் நந்தியம்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வெள்ளிக்கவசம் அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து நாணயங்கள் கொண்டு அலங்காரம் செய்தனர். எலுமிச்சை மாலை, வெட்டிவேர் மாலையோடு அருகம்புல் மாலையும் மலர் மாலைகளும் அணிந்தபடி திருக்காட்சி தந்த ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்களாரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நந்தியம்பெருமானை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மண்டல மாணிக்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கைலாயநாதர் திருக்கோவிலில் ஆனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவருக்கும் நந்தி பகவானுக்கும் பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நந்தியம்பெருமானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்தனர். இதையடுத்து மூலவர் சன்னதியில் பிரதோஷ நாயகரை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக பிரதோஷ நாயகரை எழுந்தருளச் செய்ததும் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் பின்தொடர ஆலய உலா புறப்பட்டனர். ஆலயத்தை சுற்றி வந்ததும் நந்தி பகவான் மற்றும் பிரதோஷ நாயகருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கொடிமரத்தின் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்புடன் அபிஷேகத்தை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. சங்கு முழக்கத்துடன் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்ததும் தீபம் காண்பித்தனர். இதையடுத்து வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியில் இருக்கும் அகோபில மடம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் ஜேஷ்டாபிஷேக மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தாயார்களோடு உற்சவர் பிரகலாதரை எழுந்தருளச் செய்து பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தேங்காய் பழங்கள் நிவேதித்தனர். தொடர்ந்து பிரபந்தம் சேவித்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்களோடு பூஜிக்கப்பட்ட பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கும் மூலவருக்கும் சகஸ்திரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தனி மேடையில் ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி இருக்க அவர்களுக்கும் சகஸ்திரதாரை வழியாக புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் பெருமாளுக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி யக்னோபவீதம் சாற்றி மாலைகள் அணிவித்து அலங்கரித்ததும் தூபத்தோடு கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சங்கு விநாயகர் திருக்கோவிலில் ஸ்ரீ நடராஜர் மற்றும் அருள்மிகு சிவகாம சுந்தரி உற்சவ மூர்த்திகள் பிரதிஷ்டை மற்றும் சம்பரோக்ஷண விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவில் மூலவரான அருள்மிகு சங்கு விநாயகருக்கு தங்க கவசம் சாற்றி உற்சவரையும் அருகே நிறுத்தி ஸ்ரீ தம்பிகலை ஐயனுக்கும் தங்க கவசம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கும் உற்சவ தெய்வங்களுக்கும் தீபாரதி காட்டப்பட்டது. சுதை சிற்ப வடிவங்களில் பஞ்ச பாண்டவர்களும் ஸ்ரீ திரௌபதி அம்மனும் திருக்காட்சி தர கோவில் வளாகத்தில் பிரத்யேக குண்டத்தில் யாகம் வளர்த்ததும் பிரதான கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. மேடை மீது சிவகாமி அம்மையோடு ஸ்ரீ நடராஜமூர்த்தி எழுந்தருளி இருக்க திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஆடல் நாயகனுக்கும் நாயகிக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு மாலைகளை அணிவித்து கலசாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு வெண்பட்டும் அம்பிகைக்கு வண்ணப்பட்டாடையும் கட்டி தாமரை மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷமாக அலங்கரித்து மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ரதத்தில் எழுந்தருளச் செய்து தீபம் காண்பித்ததும் வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு திருவீதி புறப்பாடு துவங்கியது. பெண்கள் நடனங்கள் ஆடியபடி முன்னே செல்ல தெய்வங்களுக்கு பக்தர்கள் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சைவ ஆலயங்களில் ஆனி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகள் மற்றும் பிரதோஷ விநாயகர் புறப்பாட்டின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் உள்ள அருள்மிகு உண்ணாமுலை அம்மன் உடனுரை ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவிலில் மூலவருக்கும் அம்பிகைக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கு பட்டு வஸ்திரம் சாற்றி வில்வ மாலையோடு மலர் மாலைகள் அணிவித்தும் ரிஷபத்தின் மேல் எழுந்தருளிய அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு ஆரதிகள் காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். சிவபுராணம் பாடியபடி பக்தர்கள் உடன் வர ஆலய விழா முடிந்ததும் பிரதோஷ நாயகருக்கு ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கும் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தெய்வங்களுக்கு மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்து கும்ப தீபமும் மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. பிறகு ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளிய பிரதோஷ நாயகருக்கு ஆரத்தி காட்டியதும் ஆலய உலா புறப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு வில்வநாதீஸ்வரர் திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு புலித்தோல் ஆடை கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு வெண்பட்டு உடுத்தி நாகப்படிகையோடு ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த வில்வநாதீஸ்வரருக்கு பலவித பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் பகுதியில் உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை எமதண்டீஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
இதையடுத்து தனி சன்னதியில் நின்ற திருமேனியோடு அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரியும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாளுக்கும் மகாகற்பூர ஆரத்தி மற்றும் ஏகதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து கோவில் மூலவரான யமதண்டீஸ்வரர் தங்க நாகப்படியை தாங்கியபடி திருக்காட்சி தர பஞ்சதீபமும் ஏகதீபமும் சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் முருவந்த ஊரில் உள்ள அருள்மிகு பாலாம்பிகை உடனமர் ஸ்ரீ வஜ்ரபாணீஸ்வரர் திருக்கோவிலில் மூலவரை நித்தமும் தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பால், தயிர், இளநீர், மாவுக்கரைசல், அபிஷேக பொடி, சந்தனம், பன்னீர் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நாக தேவதைகளோடு அமர்ந்து அருள் புரியும் விநாயகருக்கும் மூலவரான அருள்மிகு வஜ்ரபாணீஸ்வரர் ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் தனி சன்னதியில் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த அருள்மிகு பாலாம்பிகைக்கும் தீபங்கள் காட்டப்பட்டன. பின்னர் ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கு மலர்ச்சரங்களோடு எருக்கம்பூ மாலை சூட்டி அலங்கரித்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்தோடு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பிரதோஷ நாயகரை கைப்பலகை மேல் எழுந்தருளச் செய்து உற்சவர்களுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். நிறைவாக தெய்வங்களுக்கு தீபம் காண்பித்ததும் பக்தர்கள் பின்தொடர பிரதோஷ நாயகருக்கு ஆலய விழா நடைபெற்றது. திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருந்து அருள் புரியும் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வெள்ளி கவசம் அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து மலர் மாலைகளோடு எலுமிச்சை மாலையும் அருகம்புல் மற்றும் வில்வ மாலையும் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களாலும் வில்வத்தாலும் அர்ச்சனை செய்து தூபத்தோடு நாகதீபம், கும்பதீபம் உள்ளிட்ட தீபாரதிகள் காட்டப்பட்டன. பிறகு வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத்த பிரதோஷ நாயகரை சிறப்பலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து சிவபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து செல்ல நந்தி தண்டம் மற்றும் தீப்பந்தங்கள் ஏந்தியபடி ஆலய உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக கொடிமரம் முன்பு நிறுத்தி உற்சவர்களுக்கு ஆரத்தி காட்டியதும் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த ஜெயிஷ்டாபிஷேகம் தாயார்கள் சமேத பெருமாளுக்கு திருச்சி சேவையுடன் நிறைவு. கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவில் பவித்ரோத்சவம் யாக பூஜைகளுடன் சிறப்பாக நடைபெற்ற பவித்திர சமர்ப்பணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஜெயிஷ்டாபிஷேகம். காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வந்த கைங்கரியப்பரர்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளியசிங்கர் சுவாமி பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் பவனி வந்த உற்சவ மூர்த்திகள். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ